இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா இறைவா இறைவா, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். எனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூழுமே. எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா இறைவா இறைவா, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறைச்சொற்றொடர்கள் 20 முதல் 23 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும்.
பிள்ளை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பெருகாலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்களது உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்க்கையை முடிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி என்பது வெளி இடத்தை சார்ந்ததல்ல, உள்ளத்தை சார்ந்தது, மனதை சார்ந்தது, உணர்வை சார்ந்தது, உறவை சார்ந்தது. நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அல்ல, எதை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தும் அல்ல, மாறாக எதற்காக வாழ்கிறோம் என்பதை பொறுத்தே என்கிறார் எழுத்தாளர் வில்லியம் ஆர்தர் வார்ட். இன்பமும் துன்பமும் நமது வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளை பொறுத்ததல்ல, அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது என்பார் எழுத்தாளர் ஆண்டனி டி மெல்லோ. இத்தகைய மகிழ்ச்சி என்பது அகத்தை சார்ந்தது என்ற செய்தியை தெளிவாக விளக்குகின்றன. மகிழ்ச்சி புறத்தை சார்ந்தது என்று எண்ணினோம் என்றால் கடவுள் நம்மை சூழலின் கைதிகளாக படைத்து விட்டார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தான் இயேசு இன்றைய நாளில் தம் சீடர்களை பார்த்து உறுதி கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளில் நாம் விழா கொண்டாடுகிற புனித தமியான் சுட்டி காட்டுகிற ஒரு வழி பாதை ஏழை நலிவுற்ற, குறிப்பாக தொழுநோயால் பீடிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுவதிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை தமியான் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குருத்துவ நாளிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு இலக்கு இழப்பதே வாழ்வு. அதிலே தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. எதை இழப்பது? நம்முடைய எது நமக்கு ரொம்ப விரும்புமோ அதை இழக்கிற சமயத்திலே தான் கடவுள் தருகிற மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் என்பது என்னுடைய ஒரு பார்வை. புனித தமியான் 1840ஆம் ஆண்டு பெல்ஜியத்திலே உள்ள ட்ரெமிலோ என்னும் இடத்திலே பிறந்தவர் என்று வரலாறு சொல்கிறது. இவருடைய இயற்பெயர் ஜோசப் தே வஸ்டர் என்பதாகும். துறவியாக சேர்ந்த பிறகே தமியான் என்ற பெயர் இவருக்கு வந்தது. தமியான் 13 வயது வரை நன்றாக படித்தவர். 13 வயது நடக்கும்போது இவருடைய தந்தை இவரிடம் படிப்பெல்லாம் வேண்டாம், போதும், தோட்டத்திலே வந்து வேலை செய்கின்றாராம். தமியான் அதற்கு மறுப்பு எதுவும் சொல்லாமல் தோட்டத்தில் போய் வேலை பார்த்து வந்தார். 5 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாய் அவருடைய தந்தை அவரை கூப்பிட்டு படிக்க சொன்னார். தந்தையின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு மீண்டுமாய் படிக்க சென்றார். இவ்வளவு கீழ்ப்படிதல் இந்த உலகத்தில் இப்போ இருக்குமா? ஓகே. அவ்வாறு அவர் படித்து கொண்டிருக்கும் போது இறைவனுடைய அழைப்பினை உணர்ந்தார். எனவே துறவற மடத்தில் சேர்ந்து துறவியானார். இதற்கிடையிலே பாம்பில் என்பவருடைய தலைமையிலே ஹவாய் தீவிற்கு சென்று பணி செய்ய ஒரு சில மறைப்பணியாளர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் பாம்பில் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே தமியான் அந்த இடத்தை பெற்றார். கப்பல் பயணம் புறப்பட்டது. முதலில் ஹவாய் தீவிற்கு சென்ற கப்பல் அங்கிருந்து மொலோக்காய் என்ற தீவிற்கு சென்றது. மொலோக்காய் தீவில் நிறைய தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். தமியான் அவர்களுக்கு மத்தியிலே பணி செய்ய தொடங்கினார். தொடக்கத்தில் தொழுநோயாளர்களுக்கு மத்தியிலே பணி செய்வதை குறித்து மிகவும் யோசித்த தமியான் பின்னர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பணியை உற்சாகமாக தொடங்கினார். அது மட்டுமல்ல, பல காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்கள், பல வகையான தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இவர் பணிவிடை செய்தார் என்று வரலாறு சொல்கிறது. இதனால் அவருக்கு 1884ஆம் ஆண்டு தன்னுடைய 49வது வயதிலே தொழுநோயை இவரையும் தாக்கியது. இதனால் அவருடைய நோய் முற்றி 1889ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவர் நம் கற்றுத்தருகிற பாடம் என்ன? நோயாளிகளிடத்திலே அக்கறையோடும் கரிசனையோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது எந்த வகை நோயாக இருந்தாலும் சரி, உடல் நோய், மனநோய், உறவு நோய், குடிநோய், அடிமைத்தன நோய், எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அவர்களிடத்திலே அக்கறையோடும் அன்போடும் கரிசனையோடு நடக்கிற பொழுது அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபட வாய்ப்பு இருக்கிறது. தொழுநோயாளர்களின் பாதுகாவலராக அறியப்படுகிற தூய பீட்டர் தமியானின் வாழ்க்கை வரலாற்றை நாம் புரட்டுகிற பொழுது
அவர் இவர்கள் மீது கொண்டிருந்த அன்பும் அக்கறையும் தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. எனவே அவரை போன்ற நாமும் நம்மோடு வாழக்கூடிய இல்லத்திலோ அல்லது ஹோம்களிலோ மருத்துவமனைகளிலோ தெருக்களிலோ நோயாளி இடத்திலே அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கின்றோமா என்று யோசிப்போம். இறுதி தீர்ப்பின் போது இயேசு தனக்கு முன்பாக கூடியிருந்தவர்களை பார்த்து, நான் நோயிற்றிருந்து நீ என்னை கவனித்து கொண்டாயா என்றுதான் கேட்கிறாரே ஒழிய, நீ எத்தனை நாள் பூசையை போன, எத்தனை ஜெபமாலை செய்த, எத்தனை நவநாள் செய்த, எவ்வளோ நாட்கள் நன்மை வாங்கின, கையில் வாங்கினியா நாக்கில் வாங்கினியா என்பது அல்ல. இயேசு அவரிடம் கேட்கக்கூடிய கேள்வியை நம்மிடத்திலும் கேட்கிறார். நாம் நோயாளிகளை கவனித்து கொண்டோமா என்பதிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பீட்டர் தமியான் தூயவரின் நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று கொஞ்சமேனும் பிறரை நோயாளிகளாக மாற்றாமலும், ஒருவேளை அப்படி நோயாளிகளாக மாறப்பட்டால் அவர்களை அன்போடும் அக்கறையோடு நாம் வழிநடத்த வேண்டும், கவனிக்க வேண்டும். அதற்கான இறை அருளை நாம் வேண்டுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை தேர்ந்து கொண்ட தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களது துன்பங்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக பிறருக்கும் உமக்கு மகிழ்ச்சி தருகின்ற பணியை எங்களது வாழ்க்கையின் பாணியாக மாற்றி, உலக மீட்பின் கருவிகளாக எங்களை மாற்றி, பிறருக்கு நம்பிக்கையின் பார்வையை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை உருவாக்கும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும்
குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும்
சேமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.